ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஏஐ 3D ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரினா, இந்த மாதிரியான ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இந்த மாதிரியான நம்மளோட 3D ஃபோட்டோவில் நம்மளோட நேம் வந்து பின்னாடி வச்சு எப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? கிரியேட் 3D அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைன்லேருந்து இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணால் வெப்சைட் லிங்க் யூடியூப் ஸ்டார்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரியான பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரியான பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல, அந்த லெட்டர்ஸாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அந்த லெட்டரில் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய நேமை வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ வந்து ஏஐயில் ரெடி ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துடும். இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துடும். சரிங்களா? நேம் வச்சு இதில் இந்த ஏஐ ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது எந்த மாதிரி டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபோட்டோவை இருத்தி அமுக்குங்க. இந்த மாதிரி கேட்கும். இதில் டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்னு இருக்கும். அந்த மாதிரியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இப்போது இது பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.